அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த நாளில் நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க. திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை திதியை அம்மா சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். மேலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதியில் தான் ஹனுமந்தர் அவதரித்தார். அப்படிங்கிறதுனால உலகெங்கும் உள்ள மக்கள் இதை ஹனுமன் ஜெயந்தி விழாவாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி பெருமாள் கோவிலில் கட்டாயம் விசேஷ பூஜைகள் அலங்காரங்கள் எல்லாமே நடைபெறும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு அங்கே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட சொல்லி கொஞ்சம் துளசி இலைகளை நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய வீட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ வைக்கும்போது அது எல்லாமே பல்கி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. மேலும் இந்த அமாவாசை திதியானது நமக்கு இந்த வருடத்தின் கடைசி அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சக்தி வாய்ந்த அமாவாசையாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் 5 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் நீங்குவதற்கு ஒரே ஒரு பல் பூண்டை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு செடியினுடைய வேரை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 நிமிடம் ஒரு வீடியோவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட படத்தை பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு அற்புதமான செல்வ வளம் பெருகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். இவை தாண்டி அமாவாசை நாளில் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மொத்த கடனையும் தீர்க்கக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் குறித்தும் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, நம்முடைய தீராத கடன் பிரச்சனை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்ம வினைகள், பாவங்கள், சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு திதியாக கருதப்படுது. மேலும் இந்த முன்னோர் வழிபாடு, பித்ரு சாபம், கர்மவினை இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் சொல்லலாம். அதனால் அமாவாசை நாளில் சனீஸ்வரருக்குண்டான சில வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும்போது அது நம்முடைய தீராத பாவங்களையும் கஷ்டங்களையும் போக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரமானது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேலும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதே போல் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 6 மணிக்கு மேலே இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளரானது சில்வராக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், கண்ணாடியாக இருக்கலாம். எது மாதிரி வேணாலும் நீங்கள் டம்ளர் எடுத்துக்கலாம். அதே போல் தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீரோ அல்லது பைப்பில் வர தண்ணீரோ எதை வேணாலும் நீங்கள் பிடிச்சிட்டு வச்சுக்கலாம். நிறைய பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேன் தேவைப்படுது. தேன் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா தேனுங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நமக்கு செல்வ வளமும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, இது பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் தேன் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சர்க்கரையை இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்புனால் ஆன ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது. குண்டூசியோ சேஃப்டி பின்னோ இல்லை யூஸ் பண்ணாத ஏதாவது சாவி வச்சுருக்கீங்க, அதாவது இன்றைக்கி நைட்டு மட்டும் இந்த சாவி தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாவியோ, இரும்பு குண்டுமணிகள் மாதிரி குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளோ, மொத்தத்தில் இரும்பு பொருள் ஒரு சிறு துண்டு இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சனீஸ்வரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய உலோகம்னு பார்க்கும்போது இரும்பு பொருளை சொல்லலாம். அதனால தான் இதை நானே எடுத்துக்க சொல்கிறேன். நீங்கள் சின்னதாக ஒரு ஹேர் பின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள்
வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டு நல்லா வந்து இது மேலே இருக்கிற அழுக்கு போக தொடச்சிக்கோங்க. அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி டம்ளரில் தண்ணீரையும் தேனையும் அல்லது சர்க்கரையும் இந்த இரும்பு பொருளையும் எடுத்துட்டு வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க. மனசில் எந்தவித சங்கடங்களையும் கவலைகளையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லா வந்து ரிலாக்ஸாக இருங்க. மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முன்னாடியே தண்ணீர் குடிச்சிட்டு வந்துடுங்க. இந்த தண்ணீர் எடுத்து குடிச்சிடாதீங்க. இப்போ மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கையில் வச்சுக்கிற இரும்பு பொருளை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. தேன் வச்சிருக்கிறவங்க இந்த தேனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த இரும்பு பொருள் மேலே நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. முன்புறம் பின்புறம் சைட்லன்னு எல்லா பக்கமுமே அந்த தேனில் வந்து இந்த இரும்பு நல்லா ஊறுற மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனதார சனீஸ்வரரை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அதே போல் வேண்டிய பிறகு அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி ஒரு நேர்மறை எண்ணத்தையும் இப்பவே வந்து கொண்டு வந்துக்கோங்க. அதன் பிறகு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இந்த தண்ணீருக்குள்ளே இந்த இரும்பு பொருளை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. மெதுவாக வந்துட்டு பொறுமையாக போடுங்க, தொப்புன்னு போடக்கூடாது. பார்த்து ரிலாக்ஸாக வந்துட்டு போடணும். அதன் பிறகு ஒரு நிமிடம் கையை எடுத்து கும்பிட்டுக்கோங்க. என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும், கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், நான் என்னுடைய முன்னோர்கள் ஏதாவது பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அதையெல்லாம் வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் இந்த அமாவாசை இரவு எந்த இடத்துல நல்லா படுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய மொட்டை மாடியிலையோ இல்லை வாசல்லையோ இல்லை ஜன்னல் ஓரத்தில் கொஞ்சம் ஜன்னல் ஓப்பன் பண்ணியோ அந்த மாதிரி ஒரு இடமா பார்த்து வச்சுருங்க. அதாவது பார்த்தா நல்லா வானம் வந்து பளிச்சுன்னு தெரியணும். அந்த மாதிரி இடத்துல இந்த தண்ணீரை ஒரு இரவு முழுவதும் நீங்கள் வந்து வச்சிடணும். எதுவும் மூடியெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. அப்படியே வந்துட்டு ஓப்பனாக வந்து வச்சிடணும். இது வந்து இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு காலை வரை எழுந்ததும் நீங்கள் குளிச்சுட்டோ இல்லை குளிக்காமலையோ முதல் வேலையாக எழுந்து போயிட்டு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, இந்த தண்ணீரில் இருக்கிற இந்த இரும்பு பொருள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை தொடச்சிட்டு நீங்கள் எப்பவும் போல் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி, வெற்றிலை செடி, கற்றாழை, மருதாணி, மணி பிளான்ட் இந்த மாதிரி பணவசிய மூலிகைகள் மற்றும் செடிகளுக்கு தான் வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றணும். இப்போ நான் மேலே சொன்னால் செடிகள் எல்லாம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது சாதாரணமாக நீங்கள் வீட்டில் என்ன செடி வச்சுருக்கீங்களோ அந்த செடிக்கு வந்து ஊற்றிடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு செடி கூட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ரோட்டோரமாக மரம் செடி கொடி இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு ஊற்றிடுங்க. இந்த தண்ணியை எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து வாஷ் பேஷன்லேயோ சிங்க்லேயோ பாத்ரூம்லேயோ வந்துட்டு ஊற்றிடக்கூடாது. கட்டாயம் வந்து செடிகளுக்கு தான் ஊற்றணும். இதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் மட்டும்தான் ஸ்பெஷலாக எப்போவுமே வந்து சொல்லிக்கிட்டு வரேன். இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை இதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சதாக என் கூட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு முறை அமாவாசை திதி வரும்போதும் அவசியம் வந்து இந்த பரிகாரத்தை சொல்லிவிடுவேன். ஏன்னா போன முறை செய்ய முடியாதவங்க கூட இந்த முறை ஞாபகம் வச்சுட்டு செய்யறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்பெஷலான அமாவாசையாக இருக்கிறதுனால இத்தனை நாள் நீங்கள் செய்யலினா கூட இன்னைக்கு செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.